सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரிம், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி 2024 வந்து ஏற்கனவே பிராத்திக் மத்தியமாக ஃபுல்லாக வந்து நம்ம கியூஏல கொஸ்டின்ஸ் ஆன்சர் மாடல் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக வந்து புக் பின்னாடி இருக்கிறது எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ராஷ்டிர பாஷாவில் வந்து பேப்பர் 1 வந்து கொஷினும் ப்ளஸ் ஆன்சரோட நான் வந்து பேப்பர் ஃபஸ்ட்டு செகண்டு நாங்கள் வந்து இப்போ ரிவிஷன் கொடுக்குறோம். பாருங்கள், இது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸு. இது வந்து ஃபுல்லாக வந்து 100 மார்க்ஸ் வருது. இது மார்னிங் நடக்கக்கூடிய எக்ஸாம் இது. रोमन फर्स्ट कवि और कविता का नाम बताते हुए हिंदी में पदांशों का भावार्थ हिंदी में लिखिए அப்படின்னு இந்த இப்போ செய்யுளில் போயத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 8 மார்க்ஸு. அவங்க வந்து 5 கொடுப்பாங்க, எனி 2 மட்டும் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இங்கே சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே கொஸ்டினில் வந்து தோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எனி 2 மட்டும் நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒன்றுக்கு வந்து 4 மார்க்ஸு. இது வந்து சந்தர்ப்பமும் வச்சு நம்ம ரைட் பண்ணோம். பாவார்த்தம் சந்தர்ப்பம் வச்சு எழுதணும். இதில் கவிஞர் யார், வந்து இந்த போயம் வந்து யார் ஏற்றியது, அந்த டாப்பிக்கோட பொருள் என்ன, அதை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம். இது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி பார்த்துட்டே வாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு. செகண்ட் பார்த்தா ஜஹு பண்டித்துகே ஆதி துக்கு மேசே. இந்த போயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட இம்பார்ட்டன்ஸு இதையும் பார்த்துங்க. தேர்டு பார்த்திங்கன்னா ராஜ்ஹட்டினி ஃபேங்க் தியே ஷப். இந்த போயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதையும் பாருங்கள். அப்படியே தேர்டு. ஃபோர்த்து பார்த்திங்களா சம்பூர்ண தர்த்திகே மா. இதில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த போயம் பார்த்து 3 லைன்ஸ் கொடுப்பாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. இதையும் பார்த்துங்க. ஃபிஃப்த் ஒன் ஸ்டார்ட் வந்து பிரதம் புருஷ் கோ தியா ஜாகரன் மந்திர இசி நாரிகினே அப்படின்னு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 5 லைன்ஸில் இருக்குது. இதை ஃபுல்லாக படிச்சுட்டு இதுக்கு என்ன மீனிங்ஸோ அதை எடுத்து நம்ம ரைட் பண்ணுறோம். नेक्स्ट सेकंड राउंड पारेंगे. कवि का नाम बताते हुए किसी एक कविता का सारांश लिखिए. இது வந்து போயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கவிதா அப்படின்னு செய்யல் இதில் இருக்க வந்து இப்போ வந்து சாராம்சம் அப்படின்னா வந்து இதில் வந்து கட்டுரை கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. அவங்க வந்து எத்தனை கொடுப்பாங்க அப்படின்னா 4 கொடுப்பாங்க. இந்த எந்த வந்து எஸ்ஏ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை வந்து நம்ம ரைட் பண்ணலாம். இந்த ஏற்கனவே வந்து புக்ஸில் ராஷ்டிர பாஷையில் வந்து லைனாக வந்து லெசன் வைஸாக ஃபுல்லாக எஸ்ஏஸ் வந்து நான் போட்டிருக்கேன். டெக்ஸ்ட் புக்ஸில் தான் ஈஸியாக அவங்க நடத்தியிருக்கேன். அங்கே நீங்கள் மீனிங்ஸ் தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதில் வந்து 4 கொடுத்து எனக்கு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஷுக்காம் நாயே அப்படின்ற மாதிரி இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு எஸ்ஏ கண்டிப்பாக கேட்பாங்க. செகண்ட் வந்து ஷுக் துக்கு. இந்த டாபிக் வந்து எஸ்ஏ வந்திருக்கு.
தேர்டு வந்து பாரதிக்கு நாரி. இந்த டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பாரதிய பெண்கள் வந்து பாரத நாட்டில் வந்து பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி டாப்பிக்கில். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். இது நல்லா பார்த்துங்க. உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் வந்து வீடியோஸில் ப்ளேலிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து ராசி பசன்னு போட்டால் லைனாக ஆர்டராக வரும். அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோர்த் வந்து பார்த்திங்களா பிக்ஷுக். नेक्स्ट थर्ड रोमन किन्ही तो दोहों का कंटेंट्स रूप जयों का दियो लिखिए அப்படின்னா கண்டெஸ்ட் அப்படிங்கும்போது இது வந்து மனப்பாட செயல். இதில் வந்து இனி வந்து 2 தான் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. தோகை அப்படின்னா வந்து குரல் வந்து நம்ம தமிழ் இப்படி திருக்குறள் எழுதணும். அதே போல் தான் வந்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் டோட்டலாக வந்து 4 மார்க்ஸு. அவங்க வந்து இனி வந்து 4 கொடுப்பாங்க. நீங்கள் 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இந்த 4 நல்லா படிச்சிங்க. இங்கே ஸ்டார்ட் ஆகிறது இங்கே எண்டும் கொடுப்பாங்க. இங்கே பாஞ்சு பகார் அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்து கைசே ஹோயே அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணு இங்கே ஸ்டார்ட் பண்ணி நம்ம திருக்குறள் எப்படி எழுதுகிறோம் ஆரம்ப முடியும். அதே போல் நல்லா தரவாக படிச்சிங்க. இந்த 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. இதுக்கு வந்து தீரேன்னு சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபல் ஹோய் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கயிறுக்கூன்னு சொல்லி இங்கே கொடுப்பாங்க. அது ஸ்டார்ட் பண்ணி ஜஹான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஷக்கல் ஜஹான் கொடுப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரஹிமன் நிஜமன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி என்ன கொடுப்பாங்க இந்த இடத்துல லைஹே கோய் அப்படின்ற கொடுப்பாங்க. நல்லா 4மே ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. இந்த 4 படிச்சுட்டு உங்களுக்கு 4 மார்க் வந்து ஈஸியாக இருக்கும். 4 வந்து 2 கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4th रोमन ஹிந்தி தீன் கா பாவார்த்த ஹிந்தி மேலிக்கியே. இதுக்கு வந்து பொருள் மட்டும் எழுத சொல்கிறாங்க. போயமில் நம்ம கண்டெஸ்ட்டை பார்த்தோம்னா அதில் இருக்கிறது தான் அந்த 2 லைன் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த 2 லைனுக்கு என்ன இருக்கோ அதுக்கு வந்து மீனிங்ஸ் மட்டும் வந்து அவங்க வந்து எழுத சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மார்க்ஸ் பார்த்திங்களா 9 மார்க்ஸு. அவங்க வந்து 6 கொடுப்பாங்க. 3 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 3 மார்க்ஸு. அப்படி பார்த்துட்டே வாங்க. அப்படியே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மினிமம் வந்து 3 லைன்ஸு 2.5 லைன்ஸ் தான் அவங்க ஆன்சரே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக அதில் ஒரு 9 மார்க்ஸ் வந்து நீங்கள் கேட்ச் பண்ணலாம். இதில் இருக்கிறதே படிங்க, வேறு எதுவும் படிக்க வேண்டாம். இதில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தம் டோட்டலாக 7 கொடுத்துருக்காங்க. 7ம் படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு 5th रोमन கின்கி பாஞ்சுக்கா அர்த்த ஹிந்தி மேலிக்கியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் டோட்டலாக பார்த்திங்களா அதுக்கு வந்து 10 கொடுப்பாங்க. உங்களுக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் இந்த புக்கில் வந்து 38 கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 கொடுத்து இனி வந்து 5 மட்டும் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்ஸு. இந்த 38 படிச்சிட்டிங்களா எல்லாம் இதில் வந்து 10 வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. எது வேணாலும் வரும். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் அது. இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மீனிங்ஸு இந்த ஹிந்திலே இங்கே கொடுத்துருக்காங்க. உருத்தாந்து அப்படின்னா கஹானின்னு அர்த்தம். கஹானின்னா என்னது ஸ்டோரி. இந்த உருத்தாந்துனாலும் ஸ்டோரி தான், கஹானினாலும் ஸ்டோரி தான். அதுக்கு ஹிந்திலே என்ன பண்ண ஹிந்திலே நம்ம வந்து அதுக்கு மீனிங் எழுதணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். இங்கே எக்ஸாம்பிள் சின்னொன்று பார்க்கலாம். நம்ம இங்கே லடுக்பன் கொடுத்துருக்காங்க. லடுக்பன் அப்படி ஒரு சிறுவனை குறிக்கும். பால்பன் அப்படின்னாலும் யாரை குறிக்கும், சிறுவனை குறிக்கும். இந்த இடத்துல குழந்தைங்கள தான் குறிக்கும். அப்போ லடுக்குனாலும் சிறுவன் தான், பால்பன்னாலும் சிறுவன் தான். அந்த மாதிரி வந்து ஹிந்தியிலே என்ன பண்ணுற ஹிந்தியிலே நம்ம ரைட் பண்ணுற இந்த இடத்துல. அதே போல் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதிகார் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது இடத்துல அதிகாரம் பண்ணுறது. ஹக்குனாலும் என்ன வரும், அதிகாரம் பண்ணி அமைதியாயிரே அப்படின்ற மாதிரி. அதான் அது மாதிரி ஹிந்தியிலே நம்ம ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 6th रोमन கின்கி பாஞ்சுக்கா வாக்கியமே பிரயோக கீஜியே அப்படின்றாங்க. அவங்க வந்து இது மாதிரி சென்டென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க இந்த இடத்துல. முஹம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து இங்கே அதுக்கு வந்து சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி நம்ம சென்டென்ஸ் வந்து கரெக்டாக எழுதணும் இந்த இடத்துல. அப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
अदालत अदालत में मुकम्मा चल रहा है. முக்கம்மா அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா வந்து கோர்ட்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல கோர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணார், காந்திஜி கோர்ட்டை போய் என்ன பண்ணுறாரு, ஒரு இந்த மாதிரி வந்து எடுத்து நடத்துகிறாரு. இந்த மாதிரி மற்றவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, அவர் நடத்துகிறார். அதுதான் மொத்தத்தில் 23 கொடுத்துருக்காங்க. 23மே பார்த்துங்க. नेक्स्ट 7th रोमन निम्न गदांश को ध्यान से पढ़कर नीचे दिए प्रश्नों को புத்தர் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 5 மார்க்கு. அவங்க வந்து எனி வந்து பேராகிராஃப் வந்து ஒன்று தான் கொடுப்பாங்க. பேராகிராஃப்லேயே உங்களுக்கு என்ன இருக்குது, ஆன்சர் இருக்குது. அவங்க வந்து இந்த 3 கொஷின் மட்டும் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ண கொஷினை படித்து பார்த்துட்டு வந்து அதில் வந்து ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அப்படியே எடுத்து ரைட் பண்ணுறது தான். இது ஈஸியாக வந்து 5 மார்க் நம்ம எடுத்துக்கலாம். இதை ஹிந்திலே படித்து பாருங்கள். படித்தவங்க உங்களுக்கு வந்து ஆன்சர் கண்டிப்பாக வந்து புரியும். ஏன்னா பிராத்மிக்கு மத்தியமா இந்த 2 எக்ஸாம் நீங்கள் படித்ததுனால அடுத்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக நீங்கள் எடுத்து ரைட் பண்ணலாம். இதுக்கு வந்து 5 மார்க்கு. இதை அப்படி பார்த்துங்க. அடுத்து இங்கே தேர்டில் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இருக்கிற பேராகிராஃப் மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். இதில் தான் கண்டிப்பாக வரும். அவங்க கேட்குறது ஒன்று தான் கேட்பாங்க. இது வந்து 4th பேராகிராஃபு. இதில் 4 லைன்ஸாக இருக்குது, பார்த்துங்க. இது வந்து 5th பேராகிராஃபு. தெனாலிராம் பற்றி கொடுத்துருக்காங்க. नेक्स्ट 8th रोमन किंकी 2 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्य में लिखिए அப்படின்னாங்க. இது வந்து கொஸ்டின் ஆன்சரு. அவங்க வந்து ஒரு வாக்கியம் அல்லது 2 வாக்கியத்தில் நீங்கள் வந்து விடை எழுதுக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மொத்தம் இதில் வந்து 6 கொஸ்டின் கொடுப்பாங்க எக்ஸாமில். நீங்கள் இனி வந்து 2 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. இது வந்து ஒவ்வொரு சென்டென்ஸு ஆன்சர் வந்து 1 or 2 சென்டென்ஸை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஏற்கனவே இது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபுல்லாக லெசனில் ஃபுல்லாக உங்களை நடத்தியிருக்கேன். இது ஃபுல்லாக பார்த்துங்க அப்படியே. இதில் டோட்டலாக வந்து 13 கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த 13 படிச்சிட்டிங்களா, இதுலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 6 கொஷின் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 13மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். உங்களுக்கு கொஷின்லேயே வந்து பாதி ஆன்சர் இருக்குது. கொஞ்சம் படிச்சிட்டா போதும், ஈஸியாக 2 மார்க் எடுத்துடலாம். नेक्स्ट 9th रोमन किसी एक पाठ का सारांश लिखिए அப்படின்றாங்க. இது வந்து எஸ்ஏ தான். இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. அவங்க 3 எஸ்ஏ கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 1 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஏன்னா ஷபியத்தா கா ரகசிய அப்படின்ற டாப்பிக்கில் வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ தான். இதில் புக்கில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ தான். பாருங்கள். நான் வீடியோஸ்லையும் போட்டிருக்கேன், பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து கர்மவீர் காமராஜ். இது இம்பார்ட்டன்ட் விஷயம். தேர்டு வந்து சுவாமி விவேகானந்த். இது முக்கியமான விஷயம் தான். இது கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
4th வந்து சிவாஜிக்கு குரு பக்தி, இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10th ரோமனில் கிஷி ஏகாங்கிக்கா சாராம்ச லிக்கி. ஏகாங்கி அப்படின்னா வந்து நாடகத்தில் வந்து இந்த எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. இது வந்து பகுக்கி விதா, இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே தான், பார்த்துங்க. இந்த ஸ்டோரிஸ் என்னன்னு தெரிஞ்சிட்டாவே நீங்கள் ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரீடிக்கு ஹட்டி. நெக்ஸ்ட்டு 3rd வந்து ஷஹீத் ஜல்காரிபாயி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, இது கேட்பாங்க. வீர பெண்மணி பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 11th ரோமனில் கிண்கி தோ பாத்ரூம் கா பரிச்சய தீஜே அப்படியே இந்த இதில் இந்த கதாபாத்திரத்துலேருந்து யார் வந்து இதில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு அப்படின்னா ராஜேஸ்வரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. 2nd பார்த்தீங்களா குரு மகந்த். நெக்ஸ்ட்டு அம்புஜ ராஜா. அடுத்து 4th பார்த்திங்கன்னா வந்து குருதத், அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ரொம்ப அதில் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஏற்கனவே வீடியோஸ்லையும் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 5th வந்து லக்ஷ்மிபாயி, வீரப்பெண்மணி பேர் கொடுத்தேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்குது. எஸ்ஏ நம்ம ஈஸியாக வந்து மார்க்ஸ் கேட்ச் பண்ணலாம். இதையும் பார்த்துங்க. இது ஃபுல்லாக வந்து புக்கில் எல்லாமே நான் போட்டிருக்கேன், ராசபாசாவில், அங்கேயும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து 12th ரோமனில் கின்கி தோ பிரசன்னோங்கோ புத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கியே அப்படின்றாங்க. இதில் வந்து இந்த கொஷினுக்கு வந்து எனி 2 மட்டும் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. டோட்டலாக அதுக்கு வந்து 5 மார்க்ஸு. அவங்க வந்து 5 கொஷின் கொடுப்பாங்க. எனி 2 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கும் வந்து 2.5 மார்க்ஸு. ஏகாங்கில் வர கொஷின் ஆன்சர் தான் நாடகத்தில் கேட்டுருக்காங்க. அதுதான் வந்து இங்கே கொஷின் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக நம்ம ரைட் பண்ணலாம். டோட்டலாக அதில் வந்து 10 தான் கொடுத்துருக்காங்க. 10 படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 13 ரோமனில் சந்தர்ப்ப ஷகித் ஹிந்தி லோகா
பாத்து சம்ஜாயே. இதை புரிஞ்சு நீங்கள் இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சு என்ன பண்ணு நம்ம ஆன்சர் எழுதுங்க அப்படின்றாங்க. இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. அவங்க வந்து 5 கொடுப்பாங்க. இனி 2 மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. நீங்கள் சந்தர்ப்பையும் வியாக்கரணம் நீங்கள் எழுதினா போதும். நீங்கள் இங்கே என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். இதில் இருக்கிறது மட்டும் நீங்கள் படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே 3rd கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே 4th கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டே வாங்க. அப்படியே இங்கே 5, இங்கே 6, இங்கே 7 இருக்குது. உங்களுக்கு ஆன்சர்ஸே மினிமம் டோட்டலாக 5 லைன்ஸாக வந்திருக்கு. ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்கலாம். அடுத்து இங்கே 8th, இங்கே 9th. இங்கே 10th கொஷின்ஸ் இருக்குது. இங்கே 11th கொஷின் பார்த்துங்க. ஹெட்லைன்ஸ் வந்து பிரசங்க பாவன் போட்டு எழுதுனீங்களாலும் அதுக்கு உங்களுக்கு ஆஃப் மார்க் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.